தனதந்த தந்தன தாரா தக 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 தனதந்தன்னானா ஏரிக்கரை காத்தும் ஏலேலேலோ பாட்டும் எங்க ஏதும் கேட்கவில்லை. நீங்க என்னதான் எங்கெங்க போய் சுத்தினாலும் நம்ம கசங்கின பெட்ரூம் நம்ம பெட்ரூம்ல படுக்கிறதும் சுமாரா இருக்கக்கூடிய நம்ம பாத்ரூம்ல போய் குளிக்கிறது தான் நமக்கு நிம்மதி. அப்பா அப்படின்னு வர ஃபீலிங். அண்ணாவுக்கு ஆசை மனசுல எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்து அவங்க பாடல்களை வச்சு தான் நாங்கள் மியூசிக் டைரக்டர் ஆனோம். அப்படி அது உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த மகானோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியா எனக்கு இந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து போடு அப்படி சொல்லி 2 பேரும் சேர்ந்து போட்டதான் அந்த படம். வான்மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. அண்ணாவுக்கு அவ்வளோ குஷி அந்த கம்போசிங் அன்னைக்கு. அவரெல்லாம் தெய்வங்க எங்களுக்கு. எம்எஸ்சிலாம் தெய்வ கடவுள். மனதை மயிலிடம் இழந்தேனே மயங்கி தினம் தினம் விழுந்தேனே. யாருமே இல்லையே சார் பாடுறதுக்கு. பாடினா உதவிடும் தெரியும் எனக்கு. இது எம்ஜிஆர்ட்ட பாடி காட்டணும். கேட்டு நல்லா இருக்கேன்னாரு. அன்னைக்கு அந்த பாட்டு எழுதி பண்ணீங்க என்ன வேலை செஞ்சாரு இந்த பாட்டு எழுதுனாங்கன்னா இதையும் பாடி காட்டணும். தானா வந்த சந்தனமே. இந்த பாட்டு எழுதும்போது ரஜினி பக்கத்தில் இருக்காரு. அவர் கேட்குறாரு பாட்டு எழுத போகிறீங்களா? ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம்னா நானும் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பாட்டு எழுதுறீங்கன்னு. என்று சொல்லியே வில்லினை பாட ஜட்ஜா. கராட்டக்காரங்க வாழ்க்கை லைஃப் ஃபுல்லாக தெரியும். நான் எடுத்தது கொஞ்சம் ரிச்சாக எடுத்திருக்கேன். ஆமாம் அவங்க படுற கஷ்டத்தை சொன்னா மனவேதனை. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த கராட்டத்தை நம்பியே வாழ்றவங்க மானத்தை இழக்கிற மாதிரி பல பேர் நினச்சிக்குவாங்க. வந்துருக்குறான் நல்ல கட்டை அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்களே தவிர அவள் கஷ்டப்படுறதுக்காக வந்து ஆடிட்டு இருக்கா. இந்த பார்த்தா தான் எங்களை கூட என்ன வந்து புல்லாக போத்திட்டு வந்து நிற்கிறா என்னையா அந்த குரூப்பு திட்டுவாங்க. அம்மன் கோயில் கிழக்காலையில் என்ன மாதிரியான மெலடி பாடல்கள்லாம் எழுதிருக்கீங்க? ஆமாம் உன் பார்வையில் 1000 கவி. ஐயோ அதான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன் வாலி சாரை பாராட்டு. அசைந்து இசைத்தது வளை கரந்தான் இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான் சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான் கழுத்தில் இருப்பது வலம்புரிதான் நினைக்க மறந்தால் தனித்து பறந்தேன் மறைத்த முகத்திரை திறப்பாயோ திறந்து அகச்சிறை இருப்பாயோ இருந்து விருந்து பறந்தது நம் மகிழ உன் பார்வையில். இதைத்தான் சுந்தரராஜன் சொல்லுவான். அவர் பாட்டு எழுதுறாருன்னா பல்லவி சரணம் பாடிட்டு பல்லவிக்கு அப்படி லிங்க் பண்ணி போடுற மாதிரி போடுவார். பரந்த விழிகளில் உன் பார்வையில்னு வரிசை அது போறது அழகா ஆகுது. அது லிங்க் நல்லா கிடைச்சிடும் எனக்கு. அப்படித்தான் எழுதுவேன். அந்த பாட்டுலயே இன்னொரு சரணத்துல எழுதின ஒரு லிரிக் இருக்கு சார். சொல்லுங்க. மனதை மயிலிடம் இழந்தேனேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கீங்க. அது இப்ப இருக்கிற கேர்ள்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக். மனதை மயிலிடம் இழந்தேனே மயங்கி தினம் தினம் விழுந்தேனே இருந்து விருந்து பறந்த தினம் மகிழ உன் பார்வையில். யாருமே இல்லையா சார் பாடுறதுக்கு. என் ஒய்ஃபும் போயிட்டா. யார்கிட்ட இந்த பாட்டெல்லாம் பாடுறதுன்னு தெரியல எனக்கு. பாடினா உதவிடும் தெரியும் எனக்கு. நல்ல பாட்டு சார். அதுலயே ஒரு 3 முடிச்சாலும் முட்டாளான என்ன மாதிரியான பாட்டு ஒரு வைஃப். இதுக்கு முதல்ல நான் என்ன எழுதுறேன்னா முதல்ல இந்த பசங்க டயலாக்ல பேசுறாங்க. அண்ணா கல்கடைக்கு போறதில்ல தெரியுமான்னு வச்சிருந்தாங்க. நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா அண்ணாட்ட முதல்ல இவனுக்கு பாடுறாங்க கோரஸ்லாம். அட ஏங்க அண்ணாச்சி உனக்கு என்னாச்சு எதுக்கு வருத்தப்பட்ட நான் தாரேன் அவிச்ச முட்டை நீ எதுக்கு கவலைப்பட்ட அட முடிச்சால முட்டாளா போனேன் கேளு இல்லைடா அது ஃபன்னியாக ஸ்டார்ட் பண்ணலாம். டைலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணா இப்போ 8ஆம் கடைக்கு போகிறதில்ல தெரியுமா கெட்டதும் பெண்ணால. ஆமாம் அந்த சந்திரன் கெட்டதும் அப்படி அண்ணன் மாற்றினார். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது கலகலப்பாக இருக்கணும். இது எம்ஜிஆர்ட்ட பாடி காட்டினான். பாடி காட்டி எங்கே காரில் போகிறேன் அவர் கூட காரில் போனேன்னா முன்னால் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே தான் போவேன். அங்கே ஆற்காடு ரோட்டில் ஏறினேன்னு சொன்னால் வீட்டுக்கு போகிற வரைக்கும் போய் அவர் கூட பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு வீட்டில் போயிட்டு அவர் கூட டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் பார்த்துங்களா இன்னொன்று ரைட்டு. என்ன சொன்னார் அந்த பாட்டை கேட்டு நல்லா இருக்கேன்னாரு. அன்றைக்கி அந்த பாட்டு எழுதி பண்ணீங்க என்ன வேலை செஞ்சேன்னாரு. இந்த பாட்டு எழுதுனாங்கன்னா இதையும் பாடி காட்டினேன். 3 முன்னச்சாலு அப்புறமேல அண்ணா இப்படி போட்டார் அது கேள்வி பதிலாக இருந்தால் இதுதான் நல்லா இருக்கும்டா முதல்ல அண்ணா இப்படி இருந்தார் தெரியுமா அப்படி இருந்தார் தெரியுமான்ற மாதிரி போட்டாருன்னா அதையும் பாடி காட்டினா அது இது கரெக்டாக இருக்குப்பா நீ அது எதுக்கு பாட்டிலே வரணும் அதுக்கு தான் பின்னால் பாட்டு டியூன் வரப்போறியே
அதுக்கு முன்னால் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னாரு. கண்டு மயங்கவில்லை, முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, இன்னும் தெளியவில்லை, என் மனசு இன்னும் புரியவில்லை, வேலியில ஓனானத்தான் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டேன். எப்படி சார் அது அந்த ஒரு பொண்டாட்டியை வெறுக்கிறவன் எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில் இருப்பானோ அந்த அளவுக்கு வர ஃப்ளோ அந்த மாதிரி வந்துடுது. நிஜமாவே அது காரணம் சொல்லவே முடியாது. அதனே வர்ற கற்பனை தானே. இதுக்கிட்ட நான் பாட்டு எழுத 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள எடுத்ததே கிடையாது. அந்த நேரத்தில் வர்ற தாட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து சேருதுன்னா அதே பெரிய விஷயம் இல்லையா நமக்கு. கண்டிப்பாக எல்லாமே சின்ன மணி கோயில். ஆமாம். நில்லாத வைகையிலே நீராட போகையிலே சொல்லாத செய்கையிலே நிஜாட செய்கையிலே கல்லாகி போனே நானும் கண் பார்த்தாடாவே கை சேரும் காலம் வந்தா தோளோடு தோளாவே உள்ளங்கானத்து அடிராகம் பாடியாகம் தேடி நீ அடிக்கடி அணைக்கணும் கண்மணி கண்மணி. அது கொஞ்சம் ஜாலியான பாட்டாக இருக்கும். ஜாலியான பாட்டு. ஜாலியான வந்தது. ராதா வந்து விஜயகாந்த் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு பாட்டு எழுத சொல்லியிருப்பாங்க. அவங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை எப்படிலாம் அந்த வார்த்தைகள் எழுதிருப்பாங்கன்னு லெட்டர் மாதிரி பூவை எடுத்து ஒரு மாலை பாட்டு எழுதிருப்பீங்க நீங்க. ஓ ஆமா 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 ஆமா. என்ன மாதிரியான வார்த்தைகள் சார். சூப்பர். நீங்க ஒரு இன்டர்வியூல கூட நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க அந்த கை வளைவி வந்து மெலிஞ்சு போச்சுன்ற அந்த அளவுக்கு ஒண்ணு நினைச்சு காத்துல சூடம் போல கரையிறே ஒன்னால கரலாதான் கண்ணாடி விழ முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு. எங்க ராதா எப்படி இருக்கு சாப்பிடாம இருந்து ராதா இப்ப எப்படி இருக்கா பாருங்க நீங்க. அப்படி ஆயிடுச்சு. இல்ல அந்த நேரத்துல வர்றது இல்ல அது எவ்வளவு கவித்துவமா இருக்குதுன்னு தெரிஞ்சு பல பேர் சொன்னாங்க. அது இலக்கியத்துல இந்த வார்த்தை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் ஓஹோ அப்படியெல்லாம் நமக்குள்ள வந்து பூந்துருக்காங்களா பல இவங்களான்னு. சூப்பரான பாட்டு சார். அதுக்கப்புறமா வந்து விக்ரம் படத்துல ஏன் ஜோடி மஞ்சக்குருவி எனக்கு அதுல ஒரு லிரிக் வந்து இப்பவுமே கனெக்ட் ஆகுது. ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது, நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. இப்ப ஆயிப்போச்சு. நீங்க 1986 சொன்ன வார்த்தை. எனக்கு தீர்க்க தரிசனம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு சார். எனக்கு வந்து பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். அது ஜாடையா அப்படி சொல்லிடுவேன். மேல காசு கொடுத்தா அந்த டைம்ல உண்மையிலுமே காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்களா? இல்ல அந்த டைம்ல இல்ல, அதுக்கப்புறம் தான் வச்சு பாலு சொல்லுவாங்க கச்சேரியில் அவன் ஃப்ளாஸ்கில் அவன் சுடு தண்ணி ஏதாவது வச்சுருப்பான். நீ பாருங்க குடிக்கிற தண்ணிக்கு வந்து உங்களுக்கு காசு வரும், நல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விற்பாங்கன்னு சொல்லி சொன்னான். அப்போ அந்த டைமில் 70-75 சொன்னது அவன். இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க. அது மாதிரி தான் இனி என்னென்ன ஆகணும்னு சொல்ல முடியாது. என்னென்னமோ நடக்க போகுது பார்ப்போம். அதில் ஒட்டி தானே போய் ஆகணும். நம்ம மெல்ல திறந்ததுக்கு அது அடுத்ததான் ஊரு சனம் தூங்கிருச்சு. என்ன மாதிரியான வார்த்தைகள். ஒரு பெண் வந்து மாமே உதடு பட்டு நாதம் தரும் குழலு நானா மாறக்கூடாதா, நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா, மாமன் காதில் ஏறாதா, உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே, கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே ஏ மாமனே, ஒத்தையில அத்த மக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் தூங்கலியே கால நேரம் கூடலி, கண்ணு ரெண்டும் மூடலையே வர்றப்போ கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் கூடலியே. ஏன்னா அது ரைமுக்கு பார்த்தேன் நானே தவறா. நான் எதுக்குமே காரணம் சொல்ல முடியாதுமா. எதுக்குமே நீங்கள் வந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கு காரணம் சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் ஷூட்டிங் எடுத்துகிட்டீங்க, இதில் வர்றதை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இதில் ஒன்றும் இது இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வர்ற பதிலில் என்ன பிரமாதம் அதை நீங்கள் போட போகிறீங்க. அது அந்த நேரத்தில் வர்றது தானே. இந்த பேச்சும் சரி, இந்த கேள்வியும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் அதை பற்றி திங்கிங் உடனே எனக்கு வந்து சேரணுமே. எம்எஸ்வி மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண படம் தானே சார் அந்த படம் மெல்ல திறந்தது கதவு. ஆமாம் ஆமாம். இந்த டியூன் வந்து எம்எஸ்வி எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் தில் 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 மனதில், அது மட்டும் அண்ணா போட்டால் ஒரு பாட்டை எடுத்தேன் சார். என்ன மாதிரியான இதாக நடந்தது சார் அந்த ரெக்கார்டிங் செஷன்? ஐயோ பிரமாதமான இதுமா, பிரமாதமான ஒரு காம்பினேஷன். இளையராஜா அவர் தம்பி நீ பண்ண தம்பி அப்படிம்பாரு அவர். அண்ணாவுக்கு ஆசை மனசில். எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்து அவங்க பாடலை வச்சு தான் நாங்கள் மியூசிக் டைரக்டர் ஆனோம். எங்களுக்கு தெரியும் என்னென்ன பாட்டை பண்ணிருக்கோங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அப்படி அது உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த மகானோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியா, எனக்கு இந்த படத்தில் 2 பேர் சேர்ந்து போடு அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து போட்டால் தான் அந்த படம். அண்ணாவுக்கு அவ்வளோ குஷி அந்த கம்போசிங் அன்னைக்கு. அப்போ கிட்டார் வசிக்க வேறு ஆள் வருவாங்க. அண்ணா அண்ணா வந்து சொல்கிறாரு எம்எஸ், என்ன
ராஜா நீ போடுப்பா, நீ போட்டு டியூன் நான் பார்த்துக்கலான்னு. அண்ணா இது நீங்கள் நானும் பண்ணுறது, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் மெட்டு போடுங்க, நான் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் மற்றெல்லாம் நான் பார்த்துக்குறேன், அதனால் நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் அவர் போட்டார். அண்ணா எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒரு பாட்டை சொன்னார். வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே, வண்ணம் சேர்க்கலாம் அதில் வீசும் வெண்ணிலாவிலேன்னு ஒரு பாட்டு போட்டுப்பார். எப்போ சண்டிராணிங்கிற படத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், இது நாங்கள் கிராமத்தில் கேட்ட பாட்டு. அந்த பாட்டு மனசில் ஊறிருக்கு. அப்போ வந்து அண்ணன் சொல்கிறார் அவர்கிட்ட, அண்ணா அந்த மாதிரி பாட்டு ஒன்று போடலான்னு, நீங்கள் ஒர்க் பண்ண படம் தானே சிஎஸ் போகிறவன்ட்ட. ஆமாம் தம்பி ஒர்க் பண்ணேன், ஆனால் வந்து இந்த பாட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் இந்த இதுக்கு ஒரு டுவேட் போட்டு கொடுத்துரு அப்படின்னாரு. அவர் நான் கம்போஸ் பண்ண டியூன் சாங் தம்பி அப்படின்னாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம், எனக்கு உயிர் பாடினேன், அந்த ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா அது மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அதே சுதி பிடிச்ச தாரே தாராரா தாரரா தாரரா அதே தான் தானா தன்னல் நானே நானா இது தானா தன்னா தாரனா வசந்தத்தில் ஆடும் அனுராக அருமையான பாட்டுங்க. அந்த காம்பினேஷன் அவ்வளோ லட்டு மாதிரி இருந்தது. ஊர் சனம் தூங்கிச்சு, அவர் டியூன் சொல்கிறாரு, நான் எழுதுகிறேன், 2-3 பல்லவி எழுதிட்டேன். சுந்தரராஜனுக்கு 3 பல்லவி முடிச்சு போச்சு. எதை விடுறது அதனால தான் ஒரு பல்லவி முடிஞ்ச உடனே சரணம் முடிஞ்ச உடனே அந்த ஒன்னை எண்ணெய் போட்டு வச்சேன், ஒத்தையில் அத்தா மக தூக்கி வச்சேன், அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வரும், இந்த வரி வரும். அந்த மாதிரி 3ஐயும் சேர்த்து பண்ணது ரொம்ப அருமையான காலங்கள். அதெல்லாம் பாக்கியம், நாங்கள் பிறந்ததுன்னு பலர் அடைஞ்ச பாடங்கள் அதெல்லாம். எம்எஸ்சியோட சேர்ந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குது. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். மழை காத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா, மழை வேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, எம்மேனி எம்மேனே பூங்கரும்பு நாது சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா, காச்சு வரக்காச்சு கடலோதும் கண்ணாரு. அது ஆர்கஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணா வந்து பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அண்ணன் பண்ணிருப்பாங்க, மெயின் சாங்கு அண்ணன் பண்ணிருப்பாங்க. அது வாழ்க்கையின் பாக்கியம், தேடி நாங்களாம் வாங்கிக்கிறது, எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு. அவரெல்லாம் தெய்வங்க எங்களுக்கு, எம்எஸ்சிலாம் தெய்வ கடவுள் எங்களுக்கு. அந்த படத்துலயே சக்கரை கட்டிக்கணும் ஒரு மேரேஜ் சாங், அந்த சக்கரை கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்பிரமணியம் மாப்பிள்ளைய நான் எழுதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் சார், அப்படிதான் சார் நாங்க படிச்சிருக்கோம். இல்லை நாங்கள் சிலதெல்லாம் மறந்துடுறோம், எல்லாமே ஞாபகம் இருக்கு. நல்ல பாட்டு தான். சக்கரை கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்பிரமணியம் தான் மாப்பிள்ளையா வர போறாண்டா, பஸ்ஸில் ஏறி வாராண்டா, நல்ல மக மாப்பிள்ளை பிள்ளை தாலிகிட்ட நேரம் வந்ததுக்கு சார். அடுத்ததா நீங்க டைரக்ட் பண்ண படம் எங்க ஒரு பாட்டுக்காரன், என்ன மாதிரியான பாடல்களை கொடுத்தீங்க? மதுரை மறி கொழுந்து வாசம். ஐயோ சூப்பர். ஓப்பனிங்ல அந்த பாட்டு பச்சரிசி மாவரிச்சின்னு ஒரு அந்த கோயில்ல கும்மி அடிக்குது, அது இருந்து இந்த டுயட் ஆரம்பிக்குது. எப்படி சார் அதுக்கு டைரக்ஷன் நான் தானே. அதுதான் அந்த மாதிரி கேட்டேன். அந்த திருவிழா காட்டுறேன்னா முளைப்பாரில் எடுத்துருவாங்க. எங்க அம்மா தான் எங்க ஊர்ல வந்து முளைப்பாரி வளர்த்து கொடுக்குறவங்க. அவங்க பாடுற பாட்டு தான் எங்களுக்கு. தன்னன்னா தீனன் தன்னானே தீனன் தன்னானே சுற்றி வச்சுட்டு கும்மி அடிப்பாங்க. யானை வரத பாருங்கம்மா, யானை செஞ்சு வரத பாருங்கம்மா குரூப்பு. தன்னன்னா தீனன் தன்னானே தன்னன்னா தீனன் தன்னானேன்னு பாடுவாங்க. இதுதான் 1000 தாமரை முட்டுக்களேன்னு போட்டோம். அந்த மாதிரி கும்மி பாட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கப்புறம் முளைப்பாரி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணை பார்க்குறான், இந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த அவனோட ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னோடனே அதுதான் பாட்டு மதுரை மாதிரி கொண்டு பட்டி தொட்டியங்க. அந்த பாட்டு சூப்பர், இன்னும் போயிட்டு இருக்கு அது பாட்டு. செண்பகமே 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 செண்பகமே. அந்த பாட்டு வந்து ஒரு பசு மாட்டை பார்த்து பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே லிரிக்கா அப்படியே ஒரு பொண்ணை பார்த்து ஒரு லவ் பண்ற பையன், மாட்டுக்கு பேர் செண்பகம். அப்படியே அது நீங்க அப்படியே மாத்தினா, ஒரு பொண்ணுக்கா மாத்தினா அந்த பாட்டு அப்படியே ஆப்டாச்சு. அப்படித்தான் எழுதுனது. ஏன்னா செண்பகம் அவ பேர் தான், மாட்டுக்கு கண்ணுக்குட்டி அவ பிறந்த நேரத்தில் பிறந்த பசு தான் அது. அதனால அப்படி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லிருப்போம். உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேன். மாடு மேய்க்கிறான்னு வச்சுங்களேன், அந்த மாடை முன்னால போயிட்டு இருக்கு, இப்போ உன் பாதம் போகும் பாதை நான் அப்படி எடுக்கக்கூடாது. அதனால அந்த கற்பனை வந்து லவ்வுக்கும் பொருந்தணுங்கிறனால எழுதின பாட்டு. நான் இது இப்போ திருப்பி 2-3 தடவை கேட்கும் போது இது அப்படியே அழகா ஆப்ட் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு,
என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னாலே எப்போதும் என்னை தொட்டு பேச போற தன்னாலே. அழகா அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்க சொல்லும் போது தான் எனக்கு மறுபடியும் ரீவைண்டிங் பழைய நினைப்பெல்லாம் வந்துருக்கு. பழைய நினைப்புடா பெராண்டி. நிறைய அந்த பாட்டையும் நீங்க 3 வருஷம் யூஸ் பண்ணிருப்பீங்க. பேத்தாஸும் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு இது ஆஷா ஆஷா படம் போஸ்லே பாடம் வச்சிருப்பாங்க. மாட்டுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்க. பேச்சு 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 நீ பெருமை. ஊர்ல எங்க ஊர்ல நடந்தது தானே. அப்படியா? ஆனா பாட்டு பாடி அடக்கிறது கிடையாது. அது நாங்க அந்த கேரக்டருக்காக வச்சோம். இந்த பாட்டு கூட வளர்த்ததெல்லாம் பாட்டு பாட்டு தான். மாடு மேய்க்கும் போது பாட்டு பாடிட்டு இருப்பான். அது சீனில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பாடிட்டு இருந்தவன். அதனால பாட்டுனால இவனுக்கு பாட்டுக்காரன்னு பேர் வச்சுருக்கோம். அதனால பாட்டில் என்ன வேணாலும் மயக்கிடுவான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த பாட்டு போட்டோம். ஒரு சுச்சுவேஷன், அது சங்கிலி முருகன் சொன்ன சுச்சுவேஷன் தான். அது பாட்டிலே பாடி மயக்கணும் தம்பி அப்படின்னாரு. அது லாஜிக்காக இருக்காது என்ன. அதுதான் அவன் எங்கள் ஊர் பாட்டுக்காரன், அவனுக்கு அந்த திறமை இருக்குன்னு நம்ம காட்டுறோம். 1000 ஒருத்தனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரின்னா சரின்ட்டு அதை பண்ணோம். செண்பகமே செண்பகமே பாட்டு வார்த்தை, அதையே படத்தோடைய டைட்டில் எப்படி இருக்குன்னு நீங்க உங்க டைரக்ஷன்ல வந்து படம் அது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சுல. இந்த அடுத்த கேரக்டருமே எனக்கு செண்பகம். அதனால செண்பகமே செண்பகமேன்னு அவளுக்காக ஏங்குற கதையா இருந்ததுனால நல்ல வில்லேஜ். அப்பவே பாட்டுல இருக்கிற லிரிக்கை வந்து படத்துடைய டைட்டில் வச்சு இப்ப நிறைய பேர் அப்படிதான் வச்சிட்டு இருக்காங்க. ஊரு விட்டு ஊரு வந்து படத்துடைய பேரை வச்சு அவங்க சிங்கப்பூருக்கு போறாங்க. அது ஏன் பாட்டு தான். ஊரு விட்டு ஊருக்கு இங்க எழுதுனேன். அவங்க ஊரு விட்டு அந்த கிராமத்துல இருக்கவங்க போறாங்கன்ற மாதிரி மீனிங். நல்ல அந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கீங்க. இதுலயும் நீங்க தீர்க்கதரிசி. கரகாட்டக்காரன் அடுத்ததான் எல்லா பாட்டுமே ஹிட்டான பாட்டு. அந்த படம் வந்து எத்தனை வருஷம், ஒரு 1 இயருக்கு மேல ஓடிட்டு இருந்தது கேள்விப்படும். 1 இயருக்கு மேல 13 தியேட்டர்ல 1 வருஷத்துக்கு மேல ஓடிச்சு. மற்ற இடங்கள்லாம் 100 days சில்வர் ஜூப்ளி 75 வீக்ஸ் எல்லாம் நாங்கள் மகத்தான 2வது வருட ஆரம்பம்னு சொல்லித்தான் அந்த விழா எடுத்திருப்போம். அது அடுத்த வில்லு பாட்டுக்காரெல்லாம் அதெல்லாம் போட்டோம். விஜயகாந்த், சத்யராஜ், எல்லா ஆர்டிஸ்டும் வந்தாங்க. பிரபு எல்லாமே வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து கொண்டாடின படம் அந்த படம் கரகாட்டக்காரன். மகத்தான 2வது வருடம்னு போட்டு விழா எடுத்தோம். சார், உங்களுடைய படங்களுடைய டைட்டில் கார்டு போடும்போது எல்லா படத்துலையும் நாங்கள் நோட் பண்ணது என்னன்னா, மற்ற டைரக்டரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அந்த டைட்டில் கார்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுய விளம்பரம் அப்படின்றீங்க. ஆனால் அந்த காலத்து விஷயங்களும் நாங்கள் இப்போ பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் டாக்குமெண்ட் எங்களை கொஞ்சம் அடையாளம் காட்டிக்கணும்ல. நான் தான் கங்கை பரன் பார்த்தியா, நீ இளையராஜா அப்படின்னு காட்டிக்கணும் இல்லையா. அதனால ஒரு ஆசையில் தான் ஓப்பனிங்ல கரகாட்டக்காரன்ல அண்ணங்கிட்ட போய் இந்த மாதிரி படம் பண்ண வந்திருக்காங்க, பாட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவரும் அதுக்கு என்ன பண்ணிடுவோம், அதெல்லாம் நல்லா போகும் படம்னா அதுல சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா போச்சு. மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு என்ன மாதிரி என்ன பாட்டு? ஐயோ, குடகுமலை காட்டில் ஒரு. அப்புறம் இந்த மான் சொந்தமான். அதுல நீங்க வந்து குடகுமலை காட்டில் வந்து ஒரு சரணம் மட்டும். எனக்கு ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் ரவிசர்னு ஒருத்தர் பழக்கம் இருக்கும். அவர் வந்து 2 லவ்வர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அவர்கிட்ட வந்து தீர்ப்புக்காக வர்றாங்க. வந்தோடனே லவ்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாரு. மறந்தால் தானே இப்போ எங்களை பிரிச்சு விடுங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க புருஷன் பொண்டாட்டி, லவ் பண்ணவங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சு தவிச்சேனே நான் தானே, உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர்கோலம் போனேன், தன்னந்தனியாக நிற்கும் தேர் போறானே, ஊரில் சொன்னா என்ன, ஒன்னாக நின்னா என்ன, உன் பேரை பாடி நிற்பேன் மாமா, தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாளே இந்த கண்ணி வா மாமா. அந்த தம்பதிகள் 2 பேருக்கும் கண்ணீர் வந்துச்சான். அது என்ன மாதிரியான வார்த்தைகள்? ஆமா, இது அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம பிரியணும்னு நினச்சிருக்கோமே, எவ்வளோ அனுபவிச்சு லவ் பண்ணோன்ட்டு தான். அது இல்லைங்க, நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துறோன்னு இந்த பாட்டுனால சேர்ந்தாங்கன்னு அவர் எனக்கு சாட்சியாக சொல்லுவார். எந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைகள் வந்து இம்பாக்ட் பண்ணிருப்பாரு. அதில் நான் இந்த இன்டர்வியூல கேட்கணும்னு நினச்சதான், ஊர் என்ன சொன்னால் என்ன, ஒன்னாக நின்னா என்ன, உன் பேரை பாடி இருப்பேன். எந்த அளவுக்கு நீங்க என்னை எதிர்த்து யார் தான் வந்தாலுமே நான் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேன்ற வார்த்தைகள் எப்படி கன்வே பண்ணிருக்கீங்க பாருங்க பாட்டுல. வந்து ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார், இப்படிதான் எழுதிட்டு இவ்வளவு ஜாலியா அப்படியே இருக்கீங்க, அதான் பார்க்கும்போது ஒரு மாதிரி வேற என்ன கொண்டாடலே. இது நான் இனிமேல் பந்தாவா பேசுறேன். ஓகே, என்ன கேட்டீங்க நீங்க? ஓ, பேட்டி கேட்குறீங்களா? ஓகே, சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஊரு விட்டு ஊரு வந்து பாட்டு. ஆமா, நல்ல படம். கண்ணியை தேடுங்க கற்பனை வரும். ஆமாம், ரொம்ப அருமையான வார்த்தைகள் அதெல்லாம். அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு பெரிய திங்கர். நீங்க நேச்சுரலாவே இருக்கு சார், இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குது.
சொல்கிறேன், அப்படி இருக்க முடியாது என்னால். இல்ல நான் என்ன சொல்றேன்னா லைக் இது எல்லாமே ஓகே கங்கையமரன் எழுதுனதை வந்து 4 இடத்துல 4 பேர் சொல்லியிருக்கலாமே அப்படின்றது தான் ஒரு இதா சொல்கிறேன் அங்கங்கே உங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் பல பேருக்கு இருக்குது. ஏன்னா 2-3 வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எனக்கு அனுப்புவாங்க, ஐயா இப்போ தான் அந்த பாட்டை கேள்விப்பட்டேன், நீங்கள் எழுதுனது ஏன் படத்தை பார்த்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஏன் வருதான்னு சொல்லி நான் அவங்களுக்கு பதில் போடுவேன். அது மாதிரி எல்லாமே நல்லவைகளே நடந்திருக்கு, தேடி வந்து நடந்திருக்கு நமக்கு. ஊரு விட்டு ஊர் வந்து பாட்டுல கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது 1000 காவியம் வரும். ஒரு பொண்ணு நினைச்சா உனக்கு உள்ளுக்குள்ளார எவ்வளோ ஆமா நீங்க இவ்வளோ எழுதிருக்கிறீங்க, யாரை நினைச்சு எழுதிருக்கிறீங்க இதெல்லாம்? எனக்கு லவ் மேரேஜ் தான், அது கேரக்டர் தான். கனகா நான் இப்போ எனக்கு புள்ள மாதிரி பொண்ணு மாதிரி அவங்க எங்கள் வீட்டுக்கு வாக்கிங் போகும்போது அந்த பொண்ணை பிடிச்சோம். பிடிச்சி என் ஒய்ஃபு தான் சொன்னான், ஏங்க அது நல்லா இருக்கலைங்க இவ்வளோ போடுங்க படத்தில். அவள் சிவாரசில் போட்டது தான் கனகா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் பக்கத்து இருந்தால் அவங்க எங்கள் வீட்டுக்கு அப்படியே வர்றாங்க. வாக்கிங் வர்றவங்க வந்து நல்ல பட்டு பாவாடையும் தாவணியும் போட்டு பூ வச்சுட்டு யாராவது வருவாங்களா? அவங்க அம்மா கூப்பிட்டு வர்றாங்க, இது நடந்துருக்கா. நடந்தோடனே நான் பார்த்து என்னது இது பக்கம் வாக்கிங் இப்படி தான் போகிறோம், ஐயோ வாங்க இதான் நம்ம வீடுன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றோம். உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு காஃபிலாம் கொடுக்குறோம். அப்போ என் பொண்டாட்டி அவங்க போனோடனே சொல்கிறான், மாமா நல்லா இருக்கேன் மாமா, அந்த பொண்ணை போடலாமா நீங்கள் என்னோடனே அவளோட சிவாசில் வந்தது தான் கனகா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். ஊரு விட்டு ஊர் வந்து பாட்டு சொன்னோம், படத்தையே அதே மாதிரி டைட்டில் வச்சிங்க ராமராஜன் அவரோட. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சொர்க்கம் என்றாலும் நீங்கள் சொல்லுவீங்க, தானா வந்த சந்தனமே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு எழுதும்போது ரஜினி பக்கத்தில் இருக்கார். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் ராஜா ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு எம்ஜிஆர் அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சட்டசபையில் மீட் பண்ணிட்டு வர ஏதோ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வர்றோம். அப்போ தான் பாட்டு எழுது, அண்ணன் பாட்டுக்கு வெயிட் பண்ணுறாரு சாமி, நான் பாட்டு எழுதுனோன்னா எனக்கு பின்னால் அம்பாசிடர் காரில் பின்னால் ஒரு டேப் ரெக்கார்ட் இருக்கும், அது இழுதாக வெளியே வரும். அதில் அந்த பாட்டை போட்டு அவர் கேட்குறாரு, பாட்டு எழுத போகிறீங்களா? ஆமாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம்னா நானும் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பாட்டு எழுதுறீங்க. என்னென்னா காருக்குள்ளே நடக்குது, காருக்குள்ளே தான். இப்போ கேசட் போட்டாச்சு, அண்ணன் வர நான் பாஸ் போடுறேன், பேப்பர் எடுத்துட்டேன். என்ன சாமி எழுதிருக்கீங்க? தானா வந்த அண்ணன் வந்து தானா தானே தன்னு பாடிருப்பார். அந்த தானா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லைன். தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தன சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, முத்துமணி ரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வர வேணுமே, முன்னம் 2 பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே, முன்ன பின்ன அறிஞ்சதில்லை முறையாக தெரிஞ்சதில்லை, சின்ன சின்ன தவற நீயும் போது எனக்கு பழக்கல்ல, இதான் தப்பு நடந்தது. இந்த மேனி இன்பத்தோடி ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமேனு கை தூக்கும் அந்த ஷார்ட்டு, இந்த ராஜனோட விருப்பமேன்னு பாடுவான். அது மாதிரி வருதுன்னா நமக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி திடீர்னு வந்தவனுக்கு திண்ணையில கிடைச்சோம், அது மாதிரி திடீர்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாட்டு நீங்கள் சுச்சுவேஷன் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த படத்தில் எடுத்ததில் நான் கொஞ்சம் ஏமாற்றப்பட்டேன். அந்த ப்ரொடியூசர் வந்து பஞ்சவர்ணாசலத்தோட தம்பி, அவன் தான் மனிதன் படம் எடுத்தவர், KN சுப்பு அன்னக்கிளி படம் எடுத்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார். என்கிட்ட சொன்ன போது நான் அப்போ தான் கிராஃபிக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ அந்த கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்கு இந்த நடந்த மர்டருக்கு தடயம் பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் செக்ஷனே போக முடியல எங்களுக்கு. அது மெயினான தீம் அதாக தான் வரதா இருந்தது. அதில் தான் இந்த பாட்டெல்லாம் அப்படி கிராஃபிக்ஸில் வர மாதிரி பண்ணணும்னு சொல்லலாம் நினச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் பண்ண முடியாமல் போய் சிவாஜி அப்பா சொன்னார், டேய் சுப்பு படம் பண்ணுற, அவன் சொன்னது செய்ய மாட்டான், ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆகிப்போச்சு. அது பெரிய தாட்டாக இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஃபாரின் போகிறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பெரிய ஷார்ட்ஸ்லாம். இது நீங்கள் சொர்க்கமே என்றாலும் பாட்டு கேட்டிருப்பீங்க, தேர்ட் பிஜிஎம் இருக்கு இல்லையா, அண்ணன் நான் சொன்னேன்னா அது இப்போ மெயின் ஸ்ட்ரீட்டில் வண்டியில் வரானா, வண்டியில் அப்படி வர்றாங்கன்ற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தனதந்த தந்தன தாரா தக தக. அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் ஒரு நல்ல அலங்காரம் பண்ண ஒரு பூ வச்சுட்டு ஒரு மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஷார்ட் திங்க் பண்ண நீங்கள் எடுக்கலாம், நான் வாங்கி தரேன் பெர்மிஷன் சொல்லிட்டு என் மாதிரி கூப்பிட்டு நடந்தே போவாங்க எல்லா இடத்துக்கும். ஆமாம், இதெல்லாம் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா நினச்சி பாருங்களேன். அப்போ சிங்கப்பூர் அந்த ஸ்ட்ரீட்டில் நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை டெக்கரேட் பண்ணி ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருக்கு. தனதந்த தந்தன தாரா தக 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 தனதந்த தந்தன தந்தனா தனதந்தனா உடனே அது சேரட்டாக மாறிடும்.
அப்படின்லாம் திங்க் பண்ணேன். எடுக்க விடல. சிவாஜி அப்பா சொன்ன மாதிரி ஏமாந்து போயிட்டேன். இந்த மாதிரி பல தாட்ஸு நமக்கு வசதி இல்லாதனால எடுக்க முடியாம போகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சொர்க்கமே என்றாலும் இப்போ கேட்டாலுமே இப்போ சென்னையில இருக்கிற மக்கள் ஆ. அவங்க ஊரை நினைச்சு எத்தனை பேர் பாடுறவங்க. எல்லாம் ஊர் விட்டு ஓடி வந்தவங்க, நம்மளும் சரி எல்லாரும் சரி, யாரு தான் இருக்காங்க. இது இந்த காலம் இல்லை சார், இன்னும் காலகாலத்துக்கு இந்த பாட்டு வந்து நிலைச்சிருக்கும். ஆமாம்மா. என்ன மாதிரி நம்ம நீங்க என்னதான் எங்கெங்க போய் சுத்தினாலும் நம்ம கசங்கின பெட்ரூம், நம்ம பெட்ரூம்ல படுக்கிறதும், சுமாராக இருக்கக்கூடிய நம்ம பாத்ரூமில் போய் குளிக்கிறது தான் நமக்கு நிம்மதி. அப்பா அப்படின்னு வரும் ஃபீலிங். நீங்கள் என்ன தான் 5 ஸ்டார் தாங்கன்னா அது டெம்பரரி தானே. கண்டிப்பாக. நமக்கு கிடைச்ச இடம் முன்னால் முற்றங்கள், பின்னால் பசுமாடு கட்டுறது இதெல்லாம் பார்த்தோம்னா அதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் அந்த ஃபீலிங் வந்தது. ஏரிக்கரை காத்தும் ஏலேலேலோ பாட்டும் இங்கே ஏதும் கேட்கவில்லை, பாடும் குயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லை, வெத்தலைய மடிச்சு மாமன் அதை கடிச்சு துப்ப ஒரு வழி. அவரோட தாட்டம் அவ்வளோதான். மாடு வைக்கிறவன் இந்த இதுக்கெல்லாம் வசதி இல்லையப்பா, இது துப்பக்கூடாதுன்னு போட்டுருக்கான் எல்லாரும். ஊரு என்ன ஊரு, நம்ம ஊரு ரொம்ப மேலு, அட ஓடும் பல காரு வீணா அடம்பாரம் வாரு, ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு. எங்க அண்ணன் சொன்னார், ஏடா பட்டர் மில்க் வாங்கி குடிக்க முடியாதா கடையில், இதுக்கு மோர் கிடைக்கலன்னு எழுதிருக்கேன். ஆனால் ஆத்தன்டிக்காக நம்ம வீட்டில் செஞ்சு கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. எல்லாத்துக்கும் காரணமே நம்ம நினைக்கிற மனசு. அந்த நேரத்தில் நினைக்கிறத கொஞ்சம் சேர்க்கிற ஒரு சக்தி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு இல்லை, நீங்கள் குறித்து வச்சுருந்தா கூட உங்கள் மைண்டில் அடுத்த கேள்வி இது கேட்கலான்றது இப்போ ஊறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி வருது? அதுக்கு பதில் நீ கேட்டோடனே எனக்கு உடனே ஷர்ட்டான அந்த லைப்ரரியிலேருந்து எப்படி அந்த புக்கு வந்து சேருது? இது ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்குன்னு நம்பணும். நம்பினா தான் முடியும். நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம ஜீரோ. நமக்கு கொடுக்குறாங்களா அவங்க தான் பெரியவங்க. மண்ணில் இந்த காதல் கேளடி கண்மணி படத்துல பெரிய அனுபவம். என்ன மாதிரியான பாட்டு அது? அது வந்து மூச்சு விடாம பாடன்ற ஒரு மாதிரியான ஒரு பல்லவி வரும், அது சாரி சரணம். அது எப்படி எழுதுனீங்க அந்த இது? பேனால எழுதுது சார். என்ன சார் நீங்க? இல்ல வேற நிஜமா பேனால தான் எழுதுனேன். பென்சில் எழுதிருக்கலாம்ல, ஏன் பென்சில் வேணாம் சார், கொஞ்சம் நாளைக்கு நிக்க பேனால எழுதினாதான் சார். சூப்பர். இல்ல நிஜமா ரொம்ப ரொம்ப பாவலர் வரதாசன் அண்ணன் பேர்ல கற்கால கவிதைகள் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பாவலர் வரதராசன்ன்றது உள்ள எடுத்து வரணுன்றது அது எப்படி சொன்னாங்க? அது வசந்தோட ஐடியா, டைரக்டர் வசந்தோட ஐடியா. அந்த மாதிரி அவர் லிட்ரரியாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க பாட்டுலேருந்து பாடுறேன். நீங்கள் அதே சுச்சுவேஷன் யோசிங்க. பாலு உட்காந்துருக்கான், பக்கத்தில் ராதிகா உட்காந்துருக்கான், 2 பேருக்கும் ஒரு பேப்பர் பறந்து வருது. என்னது என்னன்னா, இல்லை பாவலர் வரதாஜன் பாட்டு வந்திருக்கு என்னன்னா, அப்படியா பாடுங்கன்னு சொல்லலாம். இதே பேப்பர் வந்தாலும் என்னங்க பேப்பரு, இல்லை கங்கைமரன் பாட்டு வந்திருக்கு, போடுங்க நம்ம லவ்வில் பேச வேண்டியது நிறைய அண்ணன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாருப்பா. அந்த பேர்னால அந்த பாட்டு வந்து உயர்ந்து நினைச்சு. ஆனால் அவரை நினைச்சு எழுதுனால தான் எனக்கு அப்படி வந்தது. முத்துமணி ரத்தினங்களும் கொட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணி விழ மறந்தால் இதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் வளைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. ஐயோ, இது அண்ணனை நினைச்சதுனால வந்த வார்த்தைகள். அவ்வளோ லிட்டரரி எழுதாரு. வில்லு பாட்டுக்காரன்ல கலைவாணியம், அது நீங்க தான். ஐயோ நல்ல பாட்டுங்க. சரணமெல்லாம் வர்ணிச்சு எப்படி சார் எழுதிருப்பீங்க? அப்படி அண்ணா அநியாயம் சார் அதெல்லாம். அப்பெல்லாம் லவ் நிறைய பல இடங்கள்ல ஓடிட்டு இருக்கு. பாதம் தோடும் பூங்கொலுசு தானத்தந்தம் பாட. ஆமா, பாதம் தோடும் பூங்கொலுசு தானத்தந்தம் பாட வேதங்களும் நாதங்களும் வேண்டி வந்தது கூட, பாதங்களை பார்த்ததுமே பார்வவல்லிய மேல வேதனைகளை தீர்த்து விடும் விரிஞ்ச செண்பக சோல, பூத்ததம்மா பூவு அது மெய் அழகு, நான் வந்த வாழ்த்தி பாட நல்லத சொன்ன ராகத்தோட, இந்திரலோகம் சந்திரலோகம் மந்திரலோகம் போற்ற கலைவாணியோ. என்ன மாதிரியான இல்லை, இது இந்த பேட்டியில் நீங்கள் கேட்டது எல்லாமே நான் எப்படி எழுதுனேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் வர்ற கற்பனைகள். இளையராஜாவுக்கு எப்படி டூன் வருதுன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும். என்ன மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. புலம்பித்தன் அண்ணா கொடுத்தாலும் இப்படி தான் வரும், முத்துலிங்க அண்ணா கொடுத்தாலும் இதுதான் வரும், எல்லாத்துக்கும் வாலி அண்ணா கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி அவங்க வேலைகளில் இறங்கும் போது இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் ஆகணும். எனக்கு அந்த படத்துல பிடிச்ச பாட்டு சோலை மயில் வரும். சோலை மயிலோ, நல்ல பாட்டு. சோலைக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியா பாடி வரும் குயிலே நீ வா வா. அதுக்கு அந்த பொண்ணு திருப்பியும் ரிப்ளை சொல்ற மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸா லெட் வந்துருப்பீங்க. அதுல வந்து
நான் பாடும் பாட்டெல்லாம் நீதானையா, அவர் வந்து பாட்டாலே ஆமா, நான் பாடும் தேவாரமே படித்தேனே பூவாரமேனுவாங்க, பூவாரமே. நான் பாடும் பாட்டே நீதானையா அப்படின்ற மாதிரி அந்த நீதானையா. பொண்ணு ரிப்ளை சொல்ற மாதிரி ஆமா, ரொம்ப அருமையா நல்ல இருக்கும் பாட்டு, சார் நல்ல அந்த பாட்டு. பொன்னில் வானம் போட்டது கோலங்களே. காலையில பாடுற ஒரு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு பாடுற மாதிரி பாட்டு ஒன்று இருக்கும். அது ரொம்ப வார்த்தையில எனக்கு பிடிக்கும். பிரம்மன் தூரிகை போட்டது தாளங்களே, காலையிலே சோலையிலே கண்படும் வேளையிலே பொன்னில் வானம் மார்னிங் டைம் வச்சு பாடுறோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அது வார்த்தைகள் நல்லா இருக்கும். அதுக்கு தான் மனப்படம். சார். ஆனா நீங்க படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணிருக்கீங்களா சார்? கரகாட்டக்காரங்களை வச்சு ஒரு இது, வில்லுப்பாட்டுக்காரன் வில்லுப்பாட்டுக்காரன், பாட்டுக்காரங்களா? தெம்மாங்கு பாட்டுக்காரன், அந்த ஆமா, கூத்து. ஆமா, ஆமா. நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு காலத்துல டிவில இதெல்லாம் நாங்க பார்த்தது அவங்க சார். வாழ்வியல பார்த்ததை நீங்க படமா எடுத்துருக்கீங்க. யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்ல. ரொம்ப நாங்க rare. ஏன்னா நாங்க கிராமத்துல இருந்து இதெல்லாம் நேரடியாக பார்த்தவங்க. கர்நாடகாரங்க வாழ்க்கை லைஃப் ஃபுல்லாக தெரியும். நான் எடுத்தது கொஞ்சம் ரிச்சாக எடுத்திருக்கேன். ஆமா. அவங்க படுற கஷ்டத்தை சொன்னோம்னா மனவேதனை வரும். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறவங்க. அந்த கரகாட்டத்தை நம்பியே வாழ்றவங்க மானத்தை இழக்கிற மாதிரி பல கண்டிப்பா. பேர் நினச்சிக்குவாங்க. வந்திருக்கா நல்ல கட்டை அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்களே தவிர, அவள் கஷ்டப்படுறதுக்காக வந்து ஆடிட்டு இருக்கா. இந்த இப்படி பார்த்தா தான் எங்களை கூட என்ன அவ வந்து புல்லாக போத்திட்டு வந்து நிற்கிறா, என்னையா அந்த குரூப்பு இதுதான் திட்டுவாங்க ஊர் பெரிய மனுஷங்க. ஏன்னா பணம் கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் மேலே தூக்கி இங்கே போடணும் ஜாக்கெட்டை, இவ்வளோ வயிறு இந்த தொப்புலாம் தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணணும். இப்படிலாம் கேட்டு வாங்கி தான் அந்த கலையை வந்து அப்படி பண்ணாங்க. அருமையான கலை. ஆனா நீங்க ஏன்னா இது படமா வந்து எடுத்ததுக்கு தலையில் அதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை ஒண்ணு மாறிச்சு ஆமா. சார். தலையில் தூக்கி வச்ச கவனம் இல்லைன்னா விழுந்துரும். அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நாங்கள் கம்பி போட்டு தான் உள்ளே வச்சோம் ம். இவங்களுக்கு. ஆனால் அது ரியலாக வச்சு அது பிழைக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைக்கலன்னு நினைக்கும் போது எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் வில்லுப்பாட்டுக்காரங்களும் வில்லுப்பாட்டு ஒழிஞ்சு போச்சு. இப்போ இல்லை வில்லுப்பாட்டு பாடுறவங்க, இங்க யாருமே சும்மா பாடல. ஆக்ஷனுக்கு தான் வச்சுருக்காங்க. அதில் வில்லு யாரும் வில்லு முன்னால் வச்சுக்கிறாங்க, பின்னால் பாடுறாங்க. ஆனால் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட ஜட்ஜா வந்திட பாட இப்படி தான் வாசிப்பாங்க. சார்ந்த இதில் சலங்கை கேட்டுக்கும். அதில் இப்போ அது வாசிக்க தெரியல. பாட்டு இப்ப மட்டும் இருக்கிற பாடுறது generation க்கு அப்படி ஒண்ணு அட்மாஸ்பியருக்கு இருக்கதே தெரியாத போயிடுச்சு. அட்மாஸ்பியருக்கு அந்த வில்லை வச்சுட்டு பின்னால் பாடிட்டுறாங்க. அது ஒரிஜினல் கலைகளை எடுத்துக்கொண்டு தான் நல்லாயிருக்கும். கும்பகர தங்கையா நீங்க பண்ண படம். ஆமாம், அதுல பாட்டு ஒண்ணு இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான பாட்டு அது. ஆமாம், ஆமாம், ஓப்பனிங்ல அந்த பொண்ணு வந்து என்ன அத பெருமையா பேசிக்கும். ஆமாம். அவரு செகண்ட் அம்மா வந்து அவளை மொக்க திட்டுற பண்ணி விட்டு போயிடுவாரு. திமிர் இருக்கக்கூடாது உனக்கு. ஆமா, செம்மையான பாட்டு சார் அது. கொய்யாத கொய்யாக்கனி நான் தானே ஐயா அப்படின்ற மாதிரி அது first. ஆமாம், ஆமாம். கொண்டாட ஏங்கும் பல ஆண் தானே ஐயா. ஆண்டையா நான் அவ்வளவு பெரிய ஆளு அழகி. எனக்கு எனக்கு ஆளு தெரியுமா? கொய்யாப்பழம் கொய்யாத கனி. அதுக்கு ரிப்ளை சொல்ற மாதிரி தான் சார். ஏழூரிலும் பெண்ணே இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நீ என்ன தென்மதுரை நீ அரசாணியா? என்ன தென்மதுர அரசாணியா, நிஜமாக வந்திருக்கும் அல்லிராணியா, தான் என்ற எண்ணம் கொண்டு அலையாதம்மா, தவிச்சா இந்த தங்கையா கிட்ட. தங்கையா கிட்ட பலிக்காதம்மா. அது வரும். அவரு பதில் சொல்ற மாதிரி அதுல இருக்கும். ஒரு வார்த்தை வரும். வாயாடியே ஒம்போல பெண்ணே பொண்ணாலே பெண்ணின் புகழ் மங்கும் உங்க ஒன்னாலே. தன்னால. ஆமா, நீ ஆமா. இந்த மாதிரி எல்லாம் நீ வாயாடிட்டு இருந்தா உன்னால பெண்களுக்கு பொம்பளைகளுக்காக கெட்ட வரும். என்ன மாதிரி வார்த்தைகள் சார் அது? என்னமோ சார், அது என்னமோ நான் ஒரு தனிப்பிறவி சார். அது என்ன கடவுள் எப்படி என்ன படைச்சாருன்றது எனக்கு தெரியல. அவரே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்லடா இருந்தாடா வச்சுக்கடா எல்லாத்தையும் வச்சுக்கடா நல்லா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படிதான் சூப்பர் பாட்டு அப்படிதான் சார். நினைக்கிறேன். ரொம்ப அப்படிதான் நல்லது. அதே மாதிரி தாலாட்டு பாடவா சுந்தரராஜன் அவர்கள் படத்துல ஐயோ. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ணு மணிக்கு. நல்ல பாட்டு, நல்ல பாட்டுகள் எல்லாமே எல்லாமே நன்றிதான். ரொம்ப அழகா இருக்கும் சார் அந்த பாட்டு. அது அடிக்கடி கேட்கிற பாட்டு அது. ஆமாம், நல்ல நல்ல இப்போ இப்போ ரொம்ப நல்ல ரீச் ஆயிருக்கு. சாங்ஸாக தேடி தேடி பார்க்குறாங்க இப்போ. ஆமா சார். ஆமாம், இந்த இடத்துல திருமதி பழனிசாமியில ஒரு அடல்ட் சாங் ஒன்று எழுதிருக்கீங்க. இந்த பாட்டு ரெண்டுல ஒன்னு தொடரணும்னு சொல்லி ரெண்டுல நீ ஒன்றை தொடு மாமா. ரெண்டுல இப்படி தானே காட்டினா, வேற எதுக்கு நீங்க ரெண்டுல நினைக்கிறீங்க? நான் ஸ்ட்ரைட்டா நல்ல பாட்டு ரெண்டுல கை காட்டி தான் சொல்றேன். காட்டுதான். அப்படிதான். நீங்க எதுக்கு வேற ரெண்டுன்னு வேற எதுக்கு தாட்டு போறீங்க? உங்க தாட்டை முதல்ல மாத்துங்க. இந்த பொண்ணு கிட்ட தூக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்ட கழை இதுவானே. வேற மாதிரி சார். நீங்க உங்க கவிதை இந்த மாதிரியான பாடல்கள்லாம் எழுத போகும்போது சார் இழந்த பழம் பாட்டுலாம் கேட்டீங்கன்னா நீங்க இழந்த என்ன ஆகும்? ஆனா பாருங்க, அந்த பாட்டை நினைச்சு பாருங்க, சுத்தமா ஆபாசம் இருக்காது. இருக்காது. அவ விற்கிறத வச்சுதான் எழுதிருப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி அவங்க காட்டின வழியில தான் நம்ம போய் ஆகணும். படிக்காதவன்ல சொல்லி அடிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஆமா, எழுதிருக்கீங்க. சொல்லி. எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, Tune ரெண்டும் ஆ? ஒரே மாதிரி டியூன் Tune, இருக்க மாதிரி tune. இருக்குமே சார் அது. தெரியல எனக்கு. எனக்கு இந்த பாட்டா அந்த பாட்டான்னு தங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். முதலாளி தங்க முதலாளி சொல்லி அதுக்கு அடிப்பேன் அடி. சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சேன்னு நெத்தி அடிதான் அடி,
எட்டாத காய் பார்த்து தட்டாவி விட்டதில்லை அது நீங்க பாட்டு பண்ண நம்ம முதலாளி நம்ம முதலாளி. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல லைக் எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது நீங்க இந்த பாட்டு எழுதுனீங்க, நான் ஏன் சாம்பிள் சொல்றேன்னா ரெண்டும் ஒரே மாதிரி டியூனா இருக்கா? டியூன் ஓப்பனிங். அது இளையராஜா சொல்லுங்க சார், என்கிட்ட வச்சுட்டு நீங்க சொன்னீங்க என் பாட்டு தான் வாலி பாட்டு. அது நீங்க இருந்திருப்பீங்களா, என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது தெரியாது. சில நேரத்தில் இந்த டியூன் ஓகே ஆகும்போது டைரக்டர் ஏதோ ஓகே பண்ற அந்த பாட்டும் வச்சுக்கலாம் சார்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஓகே. மிஸ்டர் பாரத் படத்துல பச்சை மிளகா அது காரம் இல்ல பாட்டு எழுதிருப்பீங்க. என்ன மாதிரி பச்சை மிளகா கடிச்சா கூட எனக்கு காரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தத்துவங்கள்லாம் சொல்லிருக்கேன். அதுல சரணத்துல வந்து அந்த படத்துடைய கதையே நீங்க வந்து உள்ள இட்டு வந்திருப்பீங்க. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு நிஜமாவே இல்லை, நீங்க தான் சார் எழுதுனீங்க. நிஜமே எனக்கு ஞாபகம் இல்லைம்மா, ஞாபகம் இல்லை. வேணான்னு சொன்னாலே இந்த புள்ளதான் விட்டானா படுபாவி, அந்த படத்துடைய கதையா அதுதானே? ஆமா ஆமா. ஓப்பனிங்ல சத்யராஜ் வந்து ரஜினிகாந்த் அம்மாவை கெடுத்துட்டு அந்த மாதிரி தானே போகும். வேணான்னு சொன்னாலே அப்படின்றத நீங்க வார்த்தையில இதை கொண்டு வந்திருக்கீங்க உள்ளார. இருக்கும் இருக்கும். எனக்கு இப்ப நிஜமா எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்கு. இது அதிகமான பாப்புலர் இல்லாதனால நீங்க எங்கெங்கயோ நோண்டி எடுத்திருக்கீங்க நீங்க. இல்ல சார், ஏன்னா நீங்க அந்த கதையை அந்த சரணத்துக்குள்ளார அப்படியே கொண்டு வந்துட்டீங்களேன்றது தெரிஞ்சது. அதுக்காக தான் ரிமூவ் பண்றதுக்காக. பூந்தோட்ட காவல்காரன் படத்துல எல்லா பாட்டுமே நீங்க எழுதுறீங்க. என்ன மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பர். சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு. ஆமா. எந்தெந்த வீட்டுல எல்லாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த எல்லா வீட்லயும் அந்த பாட்டு ஓடிக்கும். அது பாலிஷான ஒரு செக்ஸ் சாங். நல்லா பாத்துக்கிறேன். சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு, என் செந்திர மேனியில் என் மனம் பித்தாச்சு, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், பெண் என்னும் வீட்டில். நல்லா யோசிச்சு பாருங்க, பெண் பாடுறான்னு வச்சுக்கோங்க. பெண் என்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம். அப்போ அவ பட்ட அனுபவத்தை அப்படி இப்போ சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக அமைஞ்ச பாடல்கள் எழுத்துக்கள் அதுவும் ஒன்று. அதுல அந்த உள்ள இருக்கிற குழந்தைய நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்கன்ற மாதிரி. ஆமா, அது விஜயகாந்துக்காக எழுந்தது. என் பிள்ளை இப்படி வருவான் அப்படி வருவான். ஆமா, விஜயகாந்த் அப்படித்தான் அரசியல்ல என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. என் பிள்ளை நாட்டை காக்கிறதுக்கு வருவான், ஊரை காக்கிறதுக்கு வருவான், உலகத்தை காக்க வருவான்னு சொல்லு. என் பிள்ளை இது என்ன தெய்வம் இங்கேன்னு சொல்லி வரும். அந்த சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாஜி டூனியே ஏழைகள் வாதம்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டை போட்டு. ஆமா, ஏழைகள். ஆமா, அவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ அந்த பாட்டு தான் வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல வச்ச பாட்டு. அது வைங்க. இன்னைக்கு யாரு ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்னாலும் இப்போ நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடான்னு தான் பாடுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் துணையாக நம்ம இருந்திருக்கோம், நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருந்திருக்குன்னு நினைக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனியாக. அவர் இறந்தப்போ அந்த பாட்டை வைக்கும்போது அது எப்படி சார் இருந்தது? நீங்கள் மனசை குத்தம் சார். எல்லாருமே அந்த பாட்டை தான் நம்ம அதை நினைச்சே எழுதலை, ஆனால் அது வரும்போது அப்படி அவ்வளோ மனசை குத்தம். அது அண்ணனோட வாய்ஸ் வர அப்படி உருக்கி. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நீ அந்த சொர்க்கத்தில் அதுல இருக்கிற எல்லா பாட்டுமே நீங்க தான் சொல்லி எழுதி. அடிக்கான கருங்குயிலே சொல்லிட்டு ஓப்பனிங்ல ஒரு சாங். அடிக்கான கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன், உன்னை கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க, இனி மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக தூவும் அம்மா, இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடும் அம்மா. ஜாதி ஆண் ஜாதி இவ ஓம் பொஞ்சாதி, இனிமே வேற எதுவும் ஜாதி இல்லை. அது ஜாதி பிரச்சனைல இந்த கல்யாணம் நடக்கும். அவங்க முஸ்லீம் அந்த இது மாதிரி இருக்கும்ல. அதுலயே பாடாத தென்மாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பாட்டு. நல்ல அருமையான பாட்டு. அதுல வார்த்தைகள் இன்னும் ரொம்ப, ஏன்னா பாறை விழுந்த விதை தன்னால மரமாச்சு, சேருல விழுந்த விதை வந்து பொன்னான வயலாச்சு. எப்படி அது எப்படி நீங்க இதெல்லாம் தேடி கழிச்சு எனக்கு குறுகிய டைம்ல என்ன வந்து இழுத்து இப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிறீங்க? இதெல்லாம் முன்னாலே சொல்றீங்கன்னா நான் பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நான் வந்திருப்பேன். அங்கே அமரம் நாங்க எடுக்க போறோம் 2 நாள் எனக்கு தூக்கமே வரல. என்ன மாதிரி பாட்டு எழுதிருக்காரு மனுஷன். பாராமல் பார்த்த நெஞ்சம் அதே படத்துல ஜம் 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 ஒரு பார்வை கூடட்டும் பாராமல் பார். இந்த லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு சாங் இருக்குமே, இது விஜயகாந்துக்கும் சோபனாவுக்கும். பூவான சரணம் எல்லாம் பிச்சுட்டு இருக்கும். சரணம் எல்லாம் சூப்பரா இருக்கும். கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி ஏட்ட பிரிச்சு ஏன் பாட்டை படிச்சு ஏந்தி கொள்ளையா என்ன தாங்கி கொள்ளையா பூவான. அது எப்படி சரணம் வரணும் தெரியல, நல்லா இருக்கும். பேர்ட் சாங் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்துல அந்த இதுல காண கருங்கு அடி காண கருங்குயிலேன்னு பண்ணீங்க, இதுல காண கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன். அது வந்து பூந்தோட்ட காவல். ஆமாமா. இது வந்து பொன்மனச்சன்
காண கருங்குயிலே காதல் ஒரு ஒரு பாவமடி ஆமாம். தாரா தராரரா. அது ஊரில் கேட்ட வார்த்தைகள்லாம் வந்து உட்காந்துருதுங்க, அதான் தானாக வந்து உட்காந்துருது. கேப்டன் பிரபாகரன்ல ஃபர்ஸ்ட் சாங் ஆ பாசமுள்ள பாண்டியர். ஐயோ எல்லா என்ன? வில்லேஜ்லயுமே என்ன? ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அந்த பாட்டு இல்லாம ஆமாம் இருக்காது. ஆமாம் ஆமாம். என்ன மாதிரியான வார்த்தைகள் அது? பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு பாட விளையாட நான் மேட ஆகட்டுமா மா போட உங்களோட ஒரு பாடம் சேரட்டுமா. நல்ல பாட்டு. நெத்தியில நெத்தியில வட்டப்பொட்டு வச்சுக்கிட்ட இஷ்டப்பட்டு உத்தமினா இஷ்டப்பட்டு வாங்கிக்கட்டு கூறப்பட்டு கண்ணால ஒரு வேலை போடுங்க பொம்பளை. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன், பாக்கி நான் விட்டதெல்லாம் பாட்டுல போட்டுட்டு இருக்கேன். ஷோர் கண்டிப்பா. பாட்டுக்கு ஒரு தலைவன்ல ஆ. நினைத்தது யாரோ நீதானே. ஐயோ ஜிக்கேமா பாடுனது என்ன மனசை உருக்கும் தெரியுங்களா, என்ன அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 தடவை ரிப்பீட் ஆகும் அந்த பாட்டு. ஜிகேமெல்லாம் அவங்க ஏஎம் ராஜாஜிக்கு பாடும்போது நான் கிட்டார் பிளேயராக இருந்தால் அவங்களுக்கு கிட்டார் கச்சேரியில் வாசிச்சுட்ருப்பேன். அப்படி பழக்கம். டிஎம் சௌந்தரராஜன் பாடிட்டு இருக்கும்போது நாங்கள் சினிமாவுக்கு வரல, அவர் கச்சேரிக்கு நான் கிட்டாரிஸ்டாக இருந்தேன். அவங்களோடலாம் மறுபடி பழகுறோன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து எங்கள் பாட்டு அவங்க பாடுறாங்கன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. ஏழை ஜாதியில அதுவும் அந்த நதியோரம். ஐயோ சூப்பர் அது பாட்டு, அந்த சூப்பர். நதியோரம் இள காதலர் வாழ் அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் கூடம், இதோ இந்த வனமெல்லாம் எங்கள் காவிய கூடம், தர தரர தரரன. இது வீரகத்தின் வேதனை கேட்டிடு என் தோழி. சரணமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். தூது செல்லடி தூது செல்லடி தோழி வானதி மாது நிம்மதி மறைந்ததடி கலைந்ததடி சேதி சொல்லடி செய்தி சொல்லடி தேவி நாயகி தேகமாதியானதடி மாறுதடி அணை போட்ட போதும் அடங்காமல் ஓடும் நீ இல்லாத போதிலே வேறு ஏது காதலே பாடுகின்ற பாடலே. தூது சொல்லடி தோழி வான்மதி மாது வானதி. நிம்மதி வானதி வானதி மாது நிம்மதி மறைந்ததடி மறைந்ததடி. அந்த பொண்ணுடைய நிம்மதி போச்சுன்ற மாதிரி ஆமா, ஆமா. என்ன மாதிரியான வார்த்தைகள் அது? ஐயோ, சேதி சொல்லடி தேனி நாயகி ம். தேகம் நாயகி. பாதியாய் தேகம் பாதியா மெலிந்ததடி. மெலிந்ததடி. அவனை நினைச்சு அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு இது போறான்னு அழகா இருந்தது. நிஜமாவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஜெயபிரதா வருது எனக்கு தெரியல, ஆள் மாறி போய் நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நான் பாலு இவங்க ஜெயபிரதா எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கச்சேரியே பண்ணோம், நல்லா பாடுவாங்க, கச்சேரிலாம் பண்ணோம், அவங்கள வச்சு பாட்டெலாம் பாடி பண்ணோம். வந்துட்டு தான் அமர் தெரியலண்ணா ஒன்றா நான் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறேன்ல, வாங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்து சீட்டு இப்படிப்பா இருக்க ரொம்ப நாளாச்சு பார்த்து இது ஜெனரலான வேடை சொல்லிட்டு போட்டு பக்கத்துல யாருங்க இது நான் கேட்டோன்னே ஜெயபிரதா அடப்பாவி அப்பா குஜேரு வரேன்ட்டு மறுபடியும் போய் என்னம்மா இது திடீர்னு இப்படி கோலத்தில் வந்து நிற்கிற எனக்கு வந்து என்ன கோலம் நான் நல்லா இல்லையா அப்படின்னு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். ஓகே. பழைய ஞாபகம் வந்துருச்சு, பழைய என்னென்ன போட்டா பேராண்டி. தெய்வ வாக்கு அதுல ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னே நல்ல பாட்டு. அந்த 2 பேருடைய உணர்வுகளை ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இப்படியும் செகண்ட் ஸ்டான்ஸால இப்படியும் மாத்தி மாத்தி அழகா எழுதிருப்பீங்களே. பூஜை செய்யும் தேவி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவளுக்கு சாமி வரும் அவளுக்கு, ஆ, அதெல்லாம் வச்சு எடுது. அதில் இன்னொரு பாட்டு கூட நல்ல பாட்டு இருக்கும், இந்த ஒரு பாட்டாளி சொல்லி அடிச்சு அது அந்த பொண்ணை தூங்க விடக்கூடாது, தூங்கினா பாம்பு அவளுக்கு கடிச்சிரும். வந்து பாம்பு கடிச்சா அதனால பிடிக்கிற பாட்டு. எனக்கு அந்த ஒரு ஊரெல்லாம் சாமியாக பாட்டுல வந்து நீங்க வார்த்தையை ரொம்ப அழகா எழுதிருப்பீங்க. பூஜை செய்யும் தேவி உன்மேல் ஆசை வைத்தால் பாவம். ஆ. எல்லாரும் அந்த சாமியா உன்னை நினைச்சு இது பண்றாங்க, உன் மேல நான் ஆசைப்பட்டா ஆமாம் ஆமாம், அது பாவமா போயிடும். எனக்கு நானும் உன்னை ஞாபகம் இல்லை, தாரம் இந்த பாட்டு ஞாபகம் இல்லை. நானும் உன்னை தாரம் என்று நினைத்தால் ஆ. துரோகம் அப்படின்ற மாதிரி ஓ அவன் நீ என் மேல ஆசைப்படுற ஆ. அப்படிலாம் நான் நினைச்சேன்னா அது தப்பா போயிடுன்ற மாதிரி ஆ. சொல்றான். அந்த பொண்ணு ரிப்ளை பண்றது தான் அது அல்டிமேட். அதே மாதிரி இந்த பாட்டு வந்து அண்ணா எழுதின பாட்டா இருக்கும்னு அப்படியா? நினைக்கிறேன், இல்லாட்டா எனக்கு வார்த்தை வந்திருக்குவேன். அண்ணா எழுதின பாட்டு ஊரெல்லாம் சாமியாக. ஆமாம், படத்துல என் பேர் போட்டிருப்பாங்க, ஓகே. ஆனால் அண்ணா எழுதின மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க எழுதலையா? ஆமாம், நான் 2 பாட்டு எழுதியிருப்பேன் நான். தெய்வம் கணம் நேரம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி எழுதி. செய்வ என்ற ஆமாம் ஆமாம் கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகுது, அதுக்காக என் ஆசையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு போறான். இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த இல்லாட்டா நான் எழுதல எனக்கு மனப்பாடம் மைண்ட்ல ஆகிடும். வந்திருக்கும். இது அண்ணா சில நேரத்தில் எழுதி கொடுத்துருவார்.
ஓகே, எழுதி நாங்க reference கொடுத்துட்டு பார்க்கும்போது என் பேரில் போட்டுருவாங்க. நல்ல நல்ல பாட்டு சார் அது. பாலைவன ரோஜாக்கள்ல காதல் என்பது பொது ஆஹா, உடைமை, ஆஹா. கஷ்டம் மட்டும்தான் தனி உடைமை. எப்படி அது? காதல் என்பது பொது உடைமை, ஆனா கஷ்டம் மட்டும் 2 பேருனா பொது. லவ் பண்றோம். 2 பேர்னா ம். காதல் என்பது பொது உடைமை. 2 பேருக்கா. ம். கஷ்டம் மட்டும் தானே நான் படுற கஷ்டம் வேற மாதிரி இருக்கும், அவ படுற கஷ்டம் வேற மாதிரி இருக்கும். நான் படுறது எனக்கு ஐயோ இவளை கல்யாணம் பண்ண முடியல, நான் சம்பாத்தியில் வேலை இல்லையேன்ற கஷ்டம் எனக்கு வரலாம். அவங்க வீட்டில் இவனுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேற கஷ்டம் இருக்கலாம். கண்டிப்பா. கஷ்டம் மட்டும் தானே பொது. 2 பேரும் கஷ்டப்படுறது உண்மை, பொது உடைமை.